சார் வணக்கம். இது சந்திரன் சிஏபி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்லி ஹிந்தி எக்ஸாம் எல்லாருமே அட்டன் பண்ணுவோம். இன்றைக்கி நாம் பிரவேசிக்கா பார்ட் 1 அதில் முக்கிய பிரச்சனை பத்ரா 2025 பிப்ரவரின்னு இருக்குது. முக்கிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான பேட்டர்ன் தான் இது. இதில் என்ன பார்க்குறீங்க நீங்கள்? ஸோ நம்முடைய முதல் கேள்வியை பாருங்கள். ஏகே தோ வாக்கியோமே உத்தர் தியா ஜாய், அதாவது ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க அப்படின்னு இருக்கு. ஸோ யசோதரா கோன் தி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. முதல் கேள்வியை பார்க்குறீங்க நீங்கள். தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யசோதரா யாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உத்தரத்துக்கு என்னது அப்படின்னு பாருங்க. யசோதரா சித்தார்த் அப்படிங்கிற கௌதம புத்தர் தான் சித்தார்த்னு சொல்றோம். ஏதோ யசோதரா கௌதம புத்தருக்கு பத்தினி, அதாவது சித்தார்த் அப்படி என்பவருக்கு மனைவி அப்படிங்கிறத காட்டுது. அப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. यशोधरा के दुख का प्रमुख कारण क्या है? प्रमुख कारण பார்க்கும்போது அதாவது முக்கிய காரணம் என்ன, அதாவது துன்பம் அடைவதற்கான சோகம் அடைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இதுல விட என்ன சொல்லியிருக்காங்க, புத்தர் என்ன சொல்லுது அப்படின்னா, சித்தார்த் கௌதம புத்தர் யசோதாரசே வினா கஹே, அதாவது கஹே வினா सिद्धि प्राप्त करने के लिए चल गए. ये यशोधरा के दुख का प्रमुख कारण है. இப்போ பாருங்க, திருப்பி சொல்றேன் பாருங்க. சித்தார்த் அதாவது கௌதம புத்தர், அதுதான் அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கு. यशोधरा से कहे बिना सिद्धि प्राप्त करने के लिए चल गए. ये यशोधरा के துக் கா பிரமுக் காரண ஹை, அதாவது துன்பம் அடைவதற்கு அல்லது சோகம் அடைவதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுது இது. அடுத்தாக்குல பாருங்க, மூணாவது. जिसने अपनाया था त्याग इस पक्कित का तात्पर्य क्या है? யார் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. இதை பார்த்தீங்கன்னா, जिसने अपनाया था அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்தெடுத்தவன் அல்லது அடுத்து என்னன்னா கைவிட்டவன் என்ற வரியினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்கு. सिद्धार्थ ने यशोदा के साथ विवाह किया, अपनाया அதாவது அவரோட திருமணம் செய்தார். लेकिन अभी वे यशोधरा को தயாக்கர் சோடுக்கர் चल गए, இனி விட்டுட்டு சென்று விட்டார். கைவிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு வச்சுக்கலாம். கைவிட்டு சென்று விட்டார். சரியா? அடுத்து பாருங்க. अभी ना होगा मेरी अंध कविता के रचयिता कौन है? रचयिता मीन्स எழுதியவர். अभी ना होंगे मेरा अंध, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அபினா ஓகா மேரா அந்த கவிதாக்கா ரஷ்யத்தை எழுதியவர் யார் அப்படின்னா, சூரியகாந்த் திரிபாட்டி நிரிலா. ஸோ அபினா ஓகா மேரா அந்த कविता में
तंद्रल्लास लालस का अर्थ क्या है? अंदर सता निरंतर में रहने ये अलास रहने की इच्छा को तंद्रा लस ये लालस कहते हैं அப்படின்னு சொல்லி. சோம்பேறித்தனமா எப்போது இருக்கதையே விரும்பக்கூடியவர் அப்படிங்கிறத தான், எந்த ஒரு முயற்சி இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறத தான் இதை காட்டுது. ஸோ இது மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோ செட்டப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு கேள்வியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தேவையான விவரங்களை இதே மாதிரி வீடியோக்கள் நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. சார் வணக்கம். இது சந்திரன் சிஏபி அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்லி ஹிந்தி எக்ஸாம் எல்லாருமே அட்டன் பண்ணுவோம். இன்னைக்கு நாம் பிரவேசிகா பார்ட் 1 அதில் முக்கிய பிரச்சனை பத்ரா 2025 பிப்ரவரின்னு இருக்கு. முக்கிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான பேட்டர்ன் தான் இது. இதில் என்ன பார்க்குறீங்க நீங்கள்? ஸோ நம்முடைய முதல் கேள்வியை பாருங்கள். ஏகே தோ வாக்கியோமே உத்தர் தியா ஜாய், அதாவது ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க அப்படின்னு இருக்கு. ஸோ யசோதரா கோன் தி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. முதல் கேள்வியை பார்க்குறீங்க நீங்கள். தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யசோதரா யாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உத்தரத்துக்கு என்னது அப்படின்னு பாருங்க. யசோதரா சித்தார்த் அப்படிங்கிறது கௌதம புத்தர் தான் சித்தார்த்னு சொல்கிறோம். ஏதோ யசோதரா கௌதம புத்தருக்கு பத்தினி, அதாவது சித்தார்த் அப்படி என்பவருக்கு மனைவி அப்படிங்கிறத காட்டுது. அப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. யசோதரா के दुख का प्रमुख कारण क्या है? प्रमुख कारण பார்க்கும்போது அதாவது முக்கிய காரணம் என்ன, அதாவது துன்பம் அடைவதற்கான சோகம் அடைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இதுல விட என்ன சொல்லியிருக்காங்க, உத்தர் என்ன சொல்லுது அப்படின்னா, சித்தார்த் கௌதம புத்தர் யசோதாரசே வினா கஹே, அதாவது கஹே வினா सिद्धि प्राप्त करने के लिए चल गए. ये यशोधरा के दुख का प्रमुख कारण है. இப்போ பாருங்க, திருப்பி சொல்றேன் பாருங்க. சித்தார்த் அதாவது கௌதம புத்தர், அதுதான் அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கு. यशोधरा से कहे बिना सिद्धि प्राप्त करने के लिए चल गए. ये यशोधरा के துக் கா பிரமுக் காரண ஹை, அதாவது துன்பம் அடைவதற்கு அல்லது சோகம் அடைவதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றது. அடுத்தாக்குல பாருங்க, மூணாவது. जिसने अपनाया था त्याग इस पक्कित का तात्पर्य क्या है? யார் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, जिसने अपनाया था அப்படின்னா என்ன அர்த்தம்?
அது தத்தெடுத்தவன் அல்லது அடுத்து என்னன்னா கைவிட்டவன் என்ற வரியினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்கு. सिद्धार्थ ने यशोदा के साथ विवाह किया, अपनाया अपना बनाया, அதாவது அவரோட திருமணம் செய்தார். लेकिन अभी वे यशोदरा को दयाकर छोड़कर चल गए, இனி விட்டுட்டு சென்று விட்டார். கைவிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு வச்சுக்கலாம். கைவிட்டு சென்று விட்டார். சரியா? அடுத்து பாருங்க, अभी ना होगा मेरी अंध कविता के रचयिता कौन है? रचयिता मीन्स எழுதியவர். अभी ना होंगे मेरा अंध, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அபினா ஓகா மேரா அந்த கவிதாக்கா ரஷ்யத்தை எழுதியவர் யார் அப்படின்னா சூரியகாந்த் திரிபாठी निरिला. सूर्यकांत त्रिपाठी निरिला. सो अभिना होगा मेरा अंध कविता में तंद्रलास लालस का अर्थ क्या है? अंदर सता निरंतर में रहने ये अलास रहने की इच्छा को तंद्रा लस ये लालस कहते हैं அப்படின்னு சொல்லியிருக்கு. சோம்பேறித்தனமா எப்போது இருக்கதையே விரும்பக்கூடியவர் அப்படிங்கிறத தான், எந்த ஒரு முயற்சி இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறத தான் இதை காட்டுது. ஸோ இது மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோ செட்டப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு கேள்வியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தேவையான விவரங்களை இதே மாதிரி வீடியோக்கள் நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.